வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினந்தோறும் வாழைப்பழங்களை நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். பூவன் வாழைப்பழம், பேன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற்று உடல் என்னென்ன விதமான மருத்துவமைகளை பெறுகிறது, வாழைப்பழம் என்னென்ன சிறப்பு மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றது விளக்கமா நம்ம பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடலும் மனதும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்லாம் அதிகம் நிறைந்திருக்கு. அப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நாள் முழுவதுமாகவே உங்களை வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் காலையில் ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் கூட வாழைப்பழத்தை கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூளையை எப்போதுமே விழிப்போட வைக்க செய்வதில் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு பதில்களை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எழுதுறதுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கெல்லாம் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து துணை புரியும். ஸோ ஒருங்கமைந்த ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலையுமே மனதையுமே சேர்த்தே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி ரத்த ஓட்டத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கெல்லாம் பாய்ச்சி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளை நாள் முழுவதுமாகவே நம்ம வந்து செயல்பட வைக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும்னு நினைச்சிங்கன்னா வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ பல பேருக்கும் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தினமும் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழங்களை வந்து சாப்பிட்றீங்க, அதுவும் இரவு நேரங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றீங்க, இதுவும் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ சாப்பிட்றீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நீங்கிவிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுக்கி போவதை வாழைப்பழம் உங்களுக்கும் தடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலே தேங்கி விடாமல் வெளியேற்றப்படும். குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக எடுத்துட்டு இருக்கீங்கிறது அர்த்தம். ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க, அதில் வளமான நார் சத்து இருக்கிறதால அது உங்களை மலச்சிக்கல் பிரச்சனைகள் விடுபட வைக்கும். வயிறு குடல் அதனுடைய நலத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கும். போதை வந்து உங்களுக்கு இறங்கணுமா, ஸோ தலைக்கு ஏறிய போதை வந்து உங்களுக்கு இறங்க வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை வந்து போதை ஏறிய நபர்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ போதை ஏறிய நபர்களுக்கு தெரியாமல் அந்த வாழைப்பழத்தை வந்து கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு போதை இறங்க ஆரம்பிக்கும். இன்று பலருக்குமே வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கு ஏறி பார்த்தீங்கன்னா அவதிப்படுவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ போதையை வந்து அவங்களுக்கு தெளிவடைய வைக்கிறதுக்கு நாம் ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் கலந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கு நபர்களுக்கு எப்படியாவது நம்ம கொடுத்துட்டோம், அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்தி அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து தங்களுடைய அந்த பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரும். செல்களை வந்து புதுப்பிக்கும். போதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வைக்குங்க. அதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். எல்லா டைமுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னதுன்னா ஒரு சில பேர் மறுபடியும் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது போதை வந்து அவங்க இருக்கிறதால அவங்க நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படியும் தெரியாமல் நம்ம கொடுக்கும்போது ஒருவேளை சப்போஸ் போதை அதிகமாக தலைக்கீறி இருக்குது, அதை குறைக்கவே முடியலன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். கூடுமான வரைக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் அந்த உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதை பழக்கத்தில் நம்ம விட்டு விடுவது நல்லது. அல்சர் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த அல்சர் உங்களுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்சர் அப்படின்றது குடல் புண் பிரச்சனை வந்து ஏற்படும். இதை கியூர் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் காலையில் எப்போதுமே தவறாமல் உணவுகளை வந்து சாப்பிட்ருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலுமே பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்ருங்க. அந்த அல்சர் வந்து உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் காரசாரமான உணவுகள்லாம் சாப்பிடாம இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா
குடல்களை வந்து எப்போதுமே காரசாரமான உணவுகள் வந்து பாதிக்கும் தான். இப்போ காரசாரமான உணவுகளை வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சிக்குவாங்க, இல்லைன்னா எடுக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரம் ஓரளவு குறைக்கிறது போல நம்ம எடுத்துகிட்டே போதுமானது. இப்போ அல்சர் வந்து விரைவில் குணமாகணும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளை சீரமைத்து செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கணும்னா அந்த அல்சர் புண்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கெல்லாம் வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம் உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான நமக்கு கிடைக்கும். அதனால நரம்புகளில் வந்து எதுவும் இறுக்கத்தன்மை ஏற்படாம இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஏன்னா இதுதான் அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதயத்திற்கு ரத்தம் போதுமான அளவுக்கு போயிட்டு வர்றதுக்கும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைத்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற இந்த மாதிரி இதய நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ அதனால் வாழைப்பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கெட்டுப்போன உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு அவங்களுக்கு உண்டாகிறதால அவங்க ரொம்ப பேலன்ஸே இல்லாமல் போயிடுவாங்க, படுத்தே கிடப்பாங்க, அவங்கள நடக்கூட முடியாது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில், அதாவது இல்லை சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த அந்த தண்ணீரை வந்து அவங்க குடித்தாங்கன்னா வயிற்றுப்போக்கெல்லாம் உடல் இழந்த சத்துக்கெல்லாம் அவங்களால மீண்டும் பெற முடியும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கரை உப்பு கலந்த கரைசலை வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து நின்றுடுங்க. இத்தனை காலமாக அந்த வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் இழந்த பலத்தை வாழைப்பழம் வந்து மீட்டு கொடுத்துரும். வயிற்றுப்போக்கையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு கண் பார்வையை கூர்மை பெற வைக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கண் பார்வை திறன் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப 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 அவசியமாக இருக்கு. இப்போ கண் பார்வை திறன் குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்களுக்கும் அதிகமாக வந்து வரும். ஸோ முதியவர்களுக்கு தான் அதிகமாக வரும்னு பார்த்தா இப்போ இளைஞர்களுக்கும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு, குழந்தைகளுக்குமே இருக்குது. இதுக்கு காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக் ரீசன்ஸாக பல காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டுட்டே இருக்கிறது காரணமாக இருக்குது. வயசானவர்களுக்கு முதுமையாகக்கூடிய காரணத்தால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அது ஒரு தனி பிரச்சனை. அதே போல் போதுமான அளவுக்கு நம்ம வந்து உறங்காமல் இருக்கிறதுக்கு, நேரம் வந்து அதிக நேரம் வந்து நம்ம போதுமான அளவுக்கு உறங்காமல் இருக்கிறதுக்கு, போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதெல்லாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து நமக்கு அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்குங்க. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை வந்து மேம்படுத்தி கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து கூர்மையான கண் பார்வையை நமக்கு வந்து திரும்ப மீட்டு கொடுக்குங்க. ஸோ அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கும் நான் வந்து தொடர்ந்து வாழைப்பழத்தை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உணவுகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிக் கொள்வதற்கு வாழைப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.